எல்லாருக்கும் வணக்கம். மகாவதார் பாபாஜி யாரு? எங்க இருந்து வந்தாரு? எங்க பிறந்தாரு? அப்படின்றத பத்தி சி- சின்னதா தெரிஞ்சுக்கலாம். மகாவதார் பாபாஜி பேரு நாகராஜன். இந்த நாகராஜன் அப்படின்னா நம்ம சிவனுடைய கழுத்துல நாகப்பாம்பு இருக்கும் இல்லையா? அதோடைய உருவமா தான் மகாவதார் பாபாஜி பிறந்ததா சொல்லுவாங்க. முருகன் வந்து குக்கே சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கர்நாடகால ஒரு ஊர்ல அந்த குக்கே சுப்பிரமணியம் அப்படின்றது வந்து அங்க ஒரு நாகத்தை வச்சுதான் அவங்க வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. அத சுப்பிரமணியனா அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்படிதான் சில பேர் வந்துட்டு முருகனுடைய மறு அவதாரம் இவரு மகாவதார் பாபாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு பரங்கிப்பேட்டை அப்படின்ற கிராமத்துல பிறந்ததா சொல்றாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு. அப்போ மகாவதார் பாபாஜி ஒரு தமிழன். சின்ன வயசுல அவங்க அவங்களுடைய நண்பர்களோட நாகராஜன் அவங்களுடைய நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தார். ஒரு கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நண்பன் நாகராஜருடைய நண்பன் ஒருத்தர் வந்து தண்ணியில விழுந்துருவார். அப்போ ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு. அவங்க அந்த நண்பனுக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியல. அப்போ நாகராஜன் பார்த்துட்டு அவரு குதிச்சுட்டு அவரை காப்பாத்திடுவார். ஒரு ரோப் ஒண்ணு போட்டு அந்த ரோப்ல கட்டிட்டு நாகராஜன் வந்துட்டு அவருடைய நண்பரை காப்பாத்திடுவார். ஆனா இவரை காப்பாத்தணும் அப்படின்ற யோசனையில இவருக்கு நாகராஜனுக்கு நீச்சல் அடிக்குமா நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்படின்ற யோசனை இல்லாம அவரும் தண்ணியில விழுந்துருவார். ஆனா அவருடைய நண்பனை காப்பாத்திட்டாரு. இவரால வெளியே வர முடியல. இவருக்கும் நீச்சல் தெரியாது. அப்படியே தண்ணி அடியில போயிடுவார். போயிட்டே இருக்கும்போது ஒரு கோல்டன் லைட், ஒரு லைட் மாதிரி இந்த கிணறு மேல இருந்து தண்ணிக்குள்ள நுழையிறத நாகராஜன் பார்க்கிறார். அது நுழைஞ்சு வந்து இவருடைய பக்கத்துல அந்த ஒளி வந்ததும் இவரு அதை டச் பண்றாரு. டச் பண்ணதும் அந்த ஒளி எல்லாமே இவருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுறத கவனிக்குது. அது ஆனதும் நான் என்ன பண்றீங்க, என்ன என்னால ஒருத்தரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா என்ன நான் காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு அவருடைய கால கையை வந்துட்டு நல்லா ஆட்டுறாரு. உடனே மேல வந்துடுறாரு. அதே ரூப்பை வச்சு அவரும் மேல போயிடுறாரு. இது நடந்த சில நாட்களுக்கு நைட்டு அவருக்கு தூக்கத்துல கனவு வருது. அவரை யாரோ கடத்திட்டு போற மாதிரி கனவு வருது. அந்த விஷயத்த அவங்க அம்மாவுக்கு சொல்றாரு. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாது, ஏதோ ஒரு கெட்ட கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதே போல ஒரு நாள் நாகராஜன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கிராமத்துல ஒரு 3 பேர் வந்து நாகராஜனை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு கை காலையெல்லாம் கட்டிட்டு ஒரு இருட்டு அறையில வந்துட்டு போட்டுறாங்க. அவருக்கும் தாகம், பசி இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவருக்குள்ள. ஆனா அவர் சின்ன பையன், அத அந்த ரோப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வர முடியாம எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அப்படியே அந்த பசியையும் அந்த தாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பாக்குறாரு. அப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்படி இருக்கு. இந்த நாகராஜனை ஒரு செல்வந்தர், ரொம்ப காசு பணம் செல்வம் இருக்கிற பெங்காலில இருக்கிற ஒரு தம்பதியினருக்கு இந்த திருடன்கள் வந்துட்டு வித்துடுறாங்க. அந்த பெங்காலில இருக்கிற பர்சனுக்கு பசங்க இல்லை. அதனால இவரை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்ட பிறகு சில வருஷங்கள் அவருக்கு பிடிக்கல அங்க இருக்கிறதுக்கு, இருந்தாலும் ஓகே இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு நாகராஜன். ஆனா அவருக்கு வந்துட்டு அங்க இருக்க பிடிக்கல. இத கவனிச்ச அந்த செல்வந்தர் வந்து, நீ எங்களுக்கு ஏதோ
பண்ணணும்னு பண்ற, அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு உன்னால முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற, ஆனா உன்னால முடிய மாட்டேங்குது. அதை நான் நோட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அந்த செல்வந்தர் சொல்வார். இந்த காலகட்டத்துல பாபாஜி, அதாவது நாகராஜன், நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. அவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. இது எல்லாத்தையும் கவனிச்சவரு செல்வந்தர், நீ எங்கேயாவது போயிடு, நான் உன்னை வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப தப்பு பண்ண, நான் உன்னை வாங்கியிருக்க கூடாது. ஆனா உனக்குள்ள ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னுமே உன்னால எங்க கூட மனசார பழக முடியல. அதனால நீ எங்கேயாவது போயிடு. உனக்கு வந்துட்டு இறைவன் மேல ரொம்ப பக்தியா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. நாகராஜனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. இவர் வெளியே போற தருணத்துல ஒரு சாது கூட்டம் அந்த வழியா போயிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தோட இவரும் போயிட்டு ஜாயின் ஆயிடுறாரு. அந்த கூட்டத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு நிறைய புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறமா உபனிஷத்கள், வேதங்கள், இது எல்லாத்தையும் அவரு தெரிஞ்சுக்கிறாரு, படிக்கிறாரு. யாரு என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. இத போல ஒரு சபையில, அந்த சபையில எப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கொஷின்ஸ் கேட்கறதும் ஆன்சர் பண்றதும் அதை போல இருக்கும். அந்த சபையில இவரு நாகராஜன் இருக்காரு. அவரை யாரு எந்த புராணத்துல இருந்து, எந்த இதிகாசத்துல இருந்து, எந்த வேதத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க ஒரு சாது வந்துட்டு, நீ எல்லாத்தையும் நல்லா சொல்ற, ஆனா நீ யாரு, உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டதும் நாகராஜனுக்கு வார்த்தையே இல்லை. ஆமா, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கேள்விக்கு விடை தெரியாம ஒரு மாதிரி தத்தளிச்சிருவார். அப்போ அந்த சபையில இருந்து அவர் வெளியே போறாரு. போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த சாது அவர் இருக்காரு. அதுக்கு அவருடைய பின்னாடி வந்துட்டு ஒரு சிவபெருமானுடைய காட்சியை பார்க்கிறார். ஓ, இது சிவனுடைய விளையாட்டு தானா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இதுக்கு எல்லாம் விடை கிடைக்கணும் அப்படின்னு அவரு ஹிமாலயாஸ்க்கு பயணம் பண்றாரு. ஹிமாலயாஸ்ல இருந்து அப்படியே மவுண்ட் கைலாஷ்க்கும் அவர் போயிட்டு சேர்றாரு. அந்த மவுண்ட் கைலாஷ்ல ஒரு பெரிய மரம். அந்த மரத்து கீழே அவருக்கு அங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அங்க உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்போ அவருக்கு நிறைய தாகம், உடம்புல வலிகள், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. இருந்தாலும் அவரு கட்டுப்படுத்திக்கிட்டு கண்ணை திறக்க கூடாது அப்படின்ற ஒரு நிச்சயமான உறுதியோட உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மெதுவா அந்த பசியில இருந்தும், வலிகள்ல இருந்தும், யோசனைகள்ல இருந்தும், தாகத்துல இருந்தும் மெதுவா வெளியே வர்றாரு. இந்த தாகம், பசி, வலி இது எல்லாத்தையும் தாண்டினதும் அவரு அந்த தியான நிலையில இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. 3 வருஷம் விடாம தவம் பண்ணி சிவபெருமானுடைய அருளை பெறுறாரு. சிவபெருமான், நீ இந்த உடலோடையே எப்பவுமே இருக்கலாம் அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறார். நான் என்ன பண்ணணும் இந்த உடலை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, யாரெல்லாம் ஆன்மீகத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு சொல்றார். இப்படி தியானம் பண்ண 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 அவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவரு இந்த முதல் ஜென்மத்திலேயே மகாவதார் பாபாஜியா ஆயிருக்காரா அப்படின்னா கிடையாது. அவருடைய ஜென்மங்கள் பார்த்துக்கிட்டப்போ சாதாரணமான பிறவிகளும் இருக்கு, உன்னதமான பிறவிகளும் இருக்கு. எல்லா விதமான பிறவிகளையும் கடந்த பிறகுதான் அவரு
நாகராஜனா பிறக்கிறாரு. நாகராஜன் மகா அவதார் பாபாஜியா மாறுறாரு. அப்போ கடந்த காலத்துல பிறவிகள் இருக்கிற மாதிரி எதிர்காலத்திலயும் பிறவி இருக்கா அப்படின்னு கேள்வி வந்தப்போ, எஸ், சிரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல அவருக்கு பிறவி இருக்கு. அது வந்துட்டு அவருடைய எதிர்காலம். அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு அந்த ஆன்மீக தேடல்ல இருக்காங்களோ அந்த சிரியன்ல இருந்து இவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட மகான் தான் மகா அவதார் பாபாஜி. இதே போலதான் நம்ம கூட இன்னைக்கு நார்மலான பிரிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம தியானம் மூலமா நம்மளுடைய நிலை, உன்னத நிலைக்கு நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை போல பல பிறவிகளும் மகா அவதார் பாபாஜியும் எடுத்திருக்காரு. அதே போல இங்க இருந்து நம்ம உன்னத கிரகங்களுக்கும் போயிட்டு நம்ம அங்க இருந்தும் நிறைய பேருக்கு கைட் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குட்டியா நான் மகா அவதார் பாபாஜியுடைய கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்பத்துல இருந்து நம்ம மகா அவதார் பாபாஜியுடைய போதனைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குள்ளயும் ஸ்ரீ சக்தியும் இருக்கு, புருஷ சக்தியும் இருக்கு. அதாவது ஆண் சக்தி, பெண்மை சக்தி. இந்த ரெண்டு சக்தியையும் நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீ சக்தியும் புருஷ சக்தியும் ரெண்டு பேருக்கும் இருக்கும். ஸ்ரீ சக்தி அப்படின்னா என்னது அப்படின்னா நிதானம், பொறுமை, அன்பு, பணிவு, இந்த மாதிரி குணங்கள் ஸ்ரீ சக்தியை குறிப்பிடுறாங்க. புருஷ சக்தி அப்படின்னா சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா தைரியம், எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அங்க கேட்கக்கூடிய, அங்க தட்டி கேட்கக்கூடிய தைரியம். இத போல ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விடாம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே தான் அந்த ஸ்ரீ சக்தியும் புருஷ சக்தியையும் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்றாரு. நம்மளுடைய ஆற்றலை நம்ம தேவையில்லாத இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை திட்டுறதுக்கு, ஒருத்தரை கோவப்படுறதுக்கு, ஒருத்தரை கம்பேர் பண்றதுக்கு, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் முக்தி அடைஞ்சவங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய ஆற்றலை மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணுங்க. இங்க நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் மூலமா எனர்ஜி வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி வேஸ்டேஜை கூட நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த நேரத்துல இப்போ யாரை பத்தியாவது நம்ம பொருளை பேசுறோம் அப்படின்ற போது உங்க டைம் கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய மெசேஜ் ஒன்று, நீங்க ஏதாவது ஒரு கொட்டேஷனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோவோ அது உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்களுக்கோ பார்த்துட்டு ஷேர் பண்றது மூலமா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது சொல்லல பாபாஜி, அந்த டைம் வேஸ்ட்டை எப்படி இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல எத்தனையோ பேருடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றது மூலமா கூட நீங்க அவங்கள காப்பாத்தினவங்களா ஆவீங்க. உங்களுடைய ஆற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அதை ரைட் டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி அந்த ரைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணணும்னா சில வாட்டி நம்ம புக்ஸ் படிக்கிறது மூலமா என்ன ஆகும், சத்சங்கம் அட்டென்ட் பண்றது மூலமா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, அந்த புக்கு படிக்கிறதே ஒரு கிரியை தான். நீங்க புக்கு படிக்கும்போது ரொம்ப டீப்பா அதுக்குள்ள மூழ்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு கூட நகராம இருக்கும். உங்களுடைய கண்கள் மட்டும்தான் லைட்டா நகரும். அது மூலமா கூட
நமக்கு குண்டலினி ரைஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த புக்கு படிக்கிறது மூலமா கூட குண்டலினி ரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. பாருங்க, அதாவது நகராம இருக்கிறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆற்றல் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம எண்ணங்கள் எது மேலேயும் இல்லாம அந்த புத்தகங்கள்ல இருக்கிற வரிகள் மேல மட்டுமே ஃபோக்கஸா இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்போம் டீப்பா படிக்கும்போது. அப்போ அது கூட ஒரு விதமான தியானம் ஆகுது. அது மூலமா கூட எனர்ஜி சேவ் ஆயிட்டு குண்டலினி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கிரியா யோகத்துக்கு சமானம். அது கிரியா யோகம் கிடையாது, கிரியா யோகத்துக்கு சமானம் அப்படின்னு கூறி. நம்மளுடைய கோல் எப்பவுமே நம்ம அடையறதுக்கு தான் இருக்கணும். நம்மளுடைய நிஜ தத்துவம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கணும். நம்ம யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு வாட்ச்ல அந்த செகண்ட் முள் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்ற போது மட்டும்தான் அத அத அந்த செகண்ட்ஸ் மூவ் ஆகும்போது டிக் 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 அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கும் இல்லையா. அப்படிதான் நமக்குள்ள இருந்து அந்த ஹையர் செல்ஃப் அப்படின்றது பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைண்ட்ல நிறைய விதமான எண்ணங்கள்னால அது மெலிசான அந்த வாய்ஸ் நமக்கு கேட்காது. எப்போ நம்மளுடைய ஆற்றலை நமக்குள்ள போறதுக்கு பயணம் பண்றோமோ, அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த டிவைன் எனர்ஜி நமக்கு என்ன சொல்ல வருதோ அது மெதுவா நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்போ இங்க பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்திரியங்களை வெளிமுகமா அனுப்புறதுக்கு பதிலா உள்முகமா அனுப்புங்க. நான் எங்க இருக்கிறேன், அதாவது மகாவதார் பாபாஜி நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னா உங்க 2 சுவாசத்துக்கு நடுவுல இருக்கிறேன். அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அந்த மூச்சை வந்துட்டு நம்ம உள்ள இழுக்கிறோம் விடுறோம் இல்லையா, அதுக்கு 2த்துக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, அதுல தான் நான் இருக்கேன். நான் உங்களுக்குள்ள இருந்து உங்க மூலமா தான் நான் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அப்போ இங்க இருக்கிற ஒருத்தரும் மகாவதார் பாபாஜி தான். அப்போ நமக்கும் அவருக்கும் இடைவெளியே இல்லை. நம்ம அவரை எங்கெங்கோ தேடி போறோம்ல, அது எதுவுமே தேவை கிடையாது. புத்தர் கஷ்டப்பட்ட அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகாவதார் பாபாஜி கஷ்டப்பட்ட அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தியானம் மட்டும்தான். வெளிமுகமா நம்மளுடைய ஆற்றலை வேஸ்ட் பண்ணாம உள்முகமா சேவை பண்ணுங்க. நிறைய பேருக்கு நீங்க சேவை பண்ண உங்களுடைய கர்ம வினைகளும் மாத்தி அமைப்பாங்களாம். ஒரு நாள் இது எனக்கு பத்ரி சாருடைய மெசேஜ். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கேன். அந்த தூக்கத்துல பத்ரி சார் வராரு. 2 பேருக்கு கல்யாணம் பண்றாரு. அதுக்கு பின்னாடி போயிட்டு இப்படி 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 என்னமோ பண்ணிட்டு இருக்காரு பத்ரி சார். நான் கேட்டேன், என்ன இந்த கல்யாணம், என்ன பின்னாடி போயிட்டு என்னென்னமோ பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, நீ இந்த லோக கல்யாணத்துக்கு உன் ஆற்றலை யூஸ் பண்ண அப்படின்னா நான் உன்னுடைய கர்ம வினைகளை மாத்தி அமைப்பேன். அப்போ பாருங்க, நம்ம சேவை பண்ணும்போது, இன்னொருத்தருக்கு சேவை பண்ணும்போது என்ன நடக்குது? அல்டிமேட் சேவை அப்படின்னா ஸ்ப்ரெடிங் மெடிடேஷன். ஓகே,
இந்த தியானத்தை அவங்க பண்ணி அவங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை கூட ஈஸியா கிளியர் ஆயிடும். அந்த பிரபஞ்சம் வந்துட்டு எஸ் இவன் மூலமா இந்த கர்ம வினை கிளியர் பண்ணிக்கிட்டான், அதனால இவனுக்கு இந்த கர்ம வினையில இருந்து நம்ம விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்ம வினை கூட கிளியர் பண்ணிடும். பாருங்க, நம்மளுடைய கர்ம வினைய தியானம் மூலமா மட்டுமே இல்லாம சேவை மூலமா கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஆற்றலை நம்மளுடைய கர்ம வினைகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா, இல்லைன்னா நம்மளுடைய ஆற்றலை நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா அப்படின்றத செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. நம்ம யோசனை, தேவையில்லாத யோசனை கூட ஆற்றல் விரயம் பண்ற மாதிரி தான். அப்போ மகாவதார் பாபாஜி எங்க இருக்காரு? ஒரு சுவாசத்துக்கு நடுவுல இன்னொரு சுவாசத்துக்கு நடுவுல இருக்காரு. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டில்னஸ், அமைதியா இருக்கிறது, சேவை பண்றது, நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிறது. அப்படின்னா அப்படி நம்ம இருக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த மகாவதார் பாபாஜிய ஈஸியா நமக்குள்ளேயே தரிசனம் பண்ணலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க டாக்டர், ஆக்டர், இல்லைன்னா தங்க வியாபாரி, வெள்ளி வியாபாரி, இல்லைன்னா குப்பை அள்ளுறவன், கிராஃபிக்ஸ் பண்றவன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே நீங்க கிடையாது. நீங்க யாரு அப்படின்னா நீங்க இறைவனுடைய துகள். அந்த துகள் எப்படி இருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்முகமா பயணம் பண்ணி தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்றேன். பாபாஜி சொல்றாரு, நான் இந்த உடல் கிடையாது. நம்ம யாருமே டாக்டர் கிடையாது, ஆக்டர் கிடையாது, சிங்கர் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆன்மா, இறைவன் உடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளால இத அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படி நான் கிடையாது? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆற்றல் எப்போ சேமிக்கிறோம்? நம்ம தினமும் தியானம் பண்ணாதவங்க கூட தூக்கத்துல அவங்க ஆற்றலை அதிகரிச்சுக்குவாங்க. ஏன்னா அங்க இந்த 4 விதமான விஷயங்கள் இருக்காது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4மே இருக்காது. அப்போ அந்த 4 இல்லாத நிலை தான் இறைநிலை. வேதங்கள்ல அந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களுக்கு அந்தம், கடைசியானது அதுதான். அந்த வேதாந்தத்துல இறைவன் எந்த ரூபத்துல இருப்பாரு அப்படின்னா இறைவனை நிராகார, நிர்குண, நிர்மல ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிராகார அப்படின்னா அதுக்கு உருவம் கிடையாது இறைவனுக்கு. நிர்குணம் அப்படின்னா அங்க எந்த ஒரு குணமும் இருக்காது. நிர்மலம் அப்படின்னா மலம் அப்படின்னா அழுக்கு. மலம் அப்படின்னா நிர்மலம் அப்படின்னா அழுக்கே இல்லாத நிலை. இது எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப்ல தான் நமக்கு அந்த நிராகார நிர்குண ஸ்திதியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதுதான் இறைவன் அப்படின்னும் சொல்றாங்க. இது நம்ம மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல. மிருகங்களும் சரி, பூச்சும் சரி, புழுவும் சரி, பறவைகளும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது அந்த டீப் ஸ்லீப்ல தான் யாரு, எந்த ஊர்ல இருக்கிறோம், என்ன நிறத்துல இருக்கிறோம், எத்தனை பசங்க, என்ன வலி வேதனை இருக்கு அப்படின்றத எதுவுமே இல்லாம அந்த இறைநிலையோட இருக்கிறோம் நைட்டு. ஓகே, ஒரு நாள் தூங்கல அப்படின்னா மறுநாள் நமக்கு எப்படி இருக்கும்? சரியா பேச முடியாது, சரியா பார்க்க முடியாது, சரியா உட்கார முடியாது, நடக்க முடியாது. ஏன்? நைட்டு நம்ம இறைநிலையில இல்ல.
சில பேருக்கு நிறைய கனவுகளா வந்திருக்கும். அந்த கனவுகள் வந்தா கூட மறுநாள் நம்ம ஆக்டிவா இருக்க முடியாது. எப்போ நல்லா ஆக்டிவா இருப்போம்? நம்ம நல்ல தூக்கத்துல, நல்ல டீப் ஸ்லீப் தூங்கிட்ட பிறகுதான் மறுநாள் நம்மளால ஃபுல் ஆக்டிவா இருக்க முடியும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்மள அந்த டிவைன் இறைநிலைய அடைய விடாம பண்றது இந்த 4 பேர் தான். சரி, இந்த 4 பேர் பத்தி டீப்பா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு எண்ணங்களா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இது. மனசு மனசு என்ன பண்ணும்? தேவையில்லாததெல்லாம் அரைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மனசு எவ்வளவு பெருசு அப்படின்னா, இந்த பிரபஞ்ச பிரபஞ்ச அளவுக்கு பெருசு. ஃபர்ஸ்ட் உருவானதே இந்த மனசு தான். ஓகே, அப்போ அதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, அது கூட சண்டை போட்டீங்கன்னா அதை விட முட்டாள் நம்ம கிடையாது. அதனால இந்த பெரிய மனசை எது மூலமா நம்ம வந்துட்டு சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்ம இயல்பா நடக்கிற சுவாசத்தை கவனிக்க கவனிக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசு அப்படின்றது போயிடும். சரி, அடுத்து வந்துட்டு புத்தி. நம்ம நல்லா தியானம் பண்ணும்போது நிறைய ஐடியாஸா வரும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தி என்ன பண்ணும்னா, விஷயங்களை ஈஸியாக்கி விடும். அது அது மட்டும் இல்லாம இது மனசு என்ன பண்ணும்? பிரச்சனையை உண்டாக்கி நம்மளுடைய டிவினிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணும். இந்த புத்தி என்ன பண்ணும்? ஐடியாஸ் கொடுத்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணும். சித்தம் என்ன பண்ணும்? சித்தமுடைய வேலை என்னன்னா மெமரி கார்டு. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நல்லது, கெட்டது, என்னென்னத்தையோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சரியான நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ இந்த சித்தம்ல இடம் இல்லைன்னா நமக்கு அந்த அற்புதமான விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ எப்பத்திக்கப்போ இது நான் கிடையாது, இது எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற உறுதியோட தேவையில்லாதது கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சித்தம். அகங்காரம் அப்படின்னா, நான், எனக்கு, எனக்கு பசி எடுக்குது, எனக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் பெரிய மாயை. நான் இந்த உடல் கிடையாது, இந்த உடலுக்குள்ள இருக்கிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நம்ம தூக்கத்துல இந்த 4மே இருக்கிறது இல்ல. இந்த 4க்கும் எனர்ஜி சப்ளை ஸ்டாப் ஆகுது. இந்த 4க்கும் எனர்ஜி சப்ளை ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகுது? நம்ம முழு சைத்தன்ய ஸ்திதியோட இருக்கிறோம். அப்போ தூங்கிட்டா போதும் என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம தூக்கத்துல நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் எனர்ஜி சப்ளை அப்படின்றது நடக்குது. ஏன்னா நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த உட்கார்ந்துட்டு இருந்து நம்ம தியானம் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கிற மீதி 6 உடலுக்கு எனர்ஜி சப்ளை அப்படின்றது நடக்கும். ஸோ படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சப்ளை எல்லா இடத்துக்கும் போறது இல்லை, ஓன்லி பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் போகும். மீதி 6 பாடிஸ்க்கு அந்த எனர்ஜி சப்ளை நடக்கும்போது தான் நமக்குள்ள குணங்கள் மெதுவா மாற்றம் அப்படின்றது அடையும். சில பேருக்கு சில வருஷங்கள் ஆகலாம், சில பேருக்கு சில நாட்கள்லயே மாற்றம் அப்படின்றது வரும். அப்போ இங்க நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஆன்மா இந்த உடல்ல இருக்கிறேன். ஸோ ஆன்மா நிலையை தான் நம்ம டீப் ஸ்லீப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதே உட்கார்ந்துட்டு நம்ம நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டார்டிங் டேஸ்ல கொஞ்சம் தூக்கம் வரும். அந்த தூக்கத்துக்கு அப்புறமான சில நிலைகள் இருக்கு, அதை நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, விழிப்புணர்வு இருக்கணும், அதே சமயம் தூக்கம் இருக்கக்கூடாது. உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது எல்லா சத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம மியூசிக்
ப்ளே பண்ணிட்டு இருப்போம்ல, மியூசிக் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கும், டைம் போறதே தெரியாது. அதே சமயம் நான் அப்படின்ற நினைப்பும் இருக்காது, ஆனா விழிப்புணர்வா இருப்போம். அதுதான் தியான நிலை. ஓகே. அந்த இறைநிலையில நம்ம இருக்க 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 நமக்கு சத்தியம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம மெதுவா கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சத்தியமே நமக்குள்ள தானே இருக்கு. அதுக்கு தடையா இருக்கிறதே இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ நமக்கு துக்கம், வேதனை, கோபம் இந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உள்ள இருக்கிற அந்த எமோஷனை ஜஸ்ட் கவனிக்கணும். அது கவனிக்க 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 மெதுவா டிசால்வ் ஆயிடும். அது ரொம்ப லைட் ஆயிடும். அப்போ 2 சின்ன பசங்க சண்டை போடுறாங்கன்னா, அம்மா போயிட்டு கத்த மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த 2 சண்டை போடுற பசங்கள பார்த்தா போதும் 2 பேரும் சும்மா ஆயிடுவாங்க. அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம ஆன்மா, அந்த ஆன்ம நிலையில போயிட்டு விழிப்புணர்வா இருந்து நமக்குள்ள நடக்கிற அந்த எண்ணங்களா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அந்த வேதனைகளா இருக்கட்டும், அத ஜஸ்ட் கவனிங்க. கவனிக்கும்போது என்ன ஆகுது? நம்ம ஆன்ம நிலையில இருப்போம். அப்போ நமக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளது கிடையாது இல்லையா? நம்ம ஆன்மா. ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருக்கும். இப்போ தியானம் பண்றவங்களுக்கு நெறைய எண்ணங்களா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு நான் நாளைக்கு விடை சொல்றேன். இன்னைக்கு நம்ம சில அஃபர்மேஷன்ஸோட தியானம் பண்ணலாம்.